ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பதிப்போமா. நம்ம இன்னைக்கு த பெஸ்ட் சிங்கோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வந்து ஹீரோயினுக்கு பிரேக்கப்லாம் நடந்திருக்கும். ஸோ ரொம்பவே சோகமாக இருந்திருப்பா. பட் ஹீரோ கூட பேசின கழிஞ்சு கொஞ்சம் நார்மலாக இருக்கா இல்லையா. இப்போ அவளோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கனால அவளை கொஞ்சம் நல்லாவே தூங்க ஆரம்பிக்கிறான். வந்து ஒரே காலனியில் இருக்கிறதுனால அடிக்கடி மீட்டப்பும் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்பதான் காட்டுறாங்க என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எதனால அப்படின்னா, ஹீரோட அம்மா வந்து ஒரு கேன்சர் நோயால தான் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க அப்பா ஃபுல்லா வந்து ஸ்டடீஸ், ரிசர்ச், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. அவளோட ஃபேமிலி கூட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. முக்கியமா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல கடைசி நேரத்துல இருந்தப்ப. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோ வந்து அவங்க அப்பாவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி காரணங்களை வந்து காட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னும் வந்து டாக்டரோட ஃபோட்டோ வந்து நம்ம ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரே கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னா லேடிஸ்லாம் வந்து குரூப்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டாக்டர் ரொம்பவே அழகாக இருக்காங்கப்பா, கண்டிப்பாக என்னோட பொண்ணுக்கு நான் வந்து கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போக ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயிட்ட கேட்குறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீயும் ஒர்க் பண்ணுற, உனக்கு இந்த டாக்டர் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் வந்து எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுத்தர்றா. நீ தெரியாதுன்னு சொல்ற, ஆனால் செக்யூரிட்டி உங்க இந்த இடத்தையும் பார்த்ததா என்கிட்ட சொன்னாரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் வேற யாரையாவது பார்த்துட்டு தப்பா சொல்லியிருப்பாருமா, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அடுத்த டே அவளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபாலோ அப் விசிட்டுக்காக. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு திருவிழா கடையில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே இங்கே எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான் இல்லையா, அந்த ஃபோட்டோ லீக் ஆனதுலேருந்து. ஸோ எல்லாரும் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணுக்கு இல்லை அவங்களோட நீஸுக்கு மாப்பிள்ளை கேட்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஸ்யூமோட ஃபில்அப் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க, இதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ கடைசியாக ஹீரோனை மீட் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் சொல்ல, ஹீரோனை என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவளோட கீ செயினில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா, அந்த ரிங்கை வந்து வெட்டிங் ரிங் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த விரலில் வந்து மாட்டிப்பான். ஸோ அதுக்கப்புறம் வர பேஷண்ட் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, ஸோ கல்யாணம் ஆனவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியலப்பா சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஓவராலாக ஹீரோயின் கொடுத்த இந்த ஐடியா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த விசிட் முடிச்சுட்டு, ஓகே ஈவினிங் வந்து நீங்கள் என்னோட மருந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். சரி ஈவினிங் அதை வாங்க போகலான்னு போனால், அவங்க மீட்டப் பண்ணுற இடத்துல யார் வந்திருப்பா அப்படின்னா, ஹீரோனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே சாப்பிட வந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணுறப்ப ஹீரோ சைடு வருவான். ஸோ அப்பா அம்மா பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அப்படியே அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகிலேயே காட்ட, அவனும் அது புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னா தள்ளி போய் வெயிட் பண்ணுவான். இவளும் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நழுவி போய் எதையும் வாங்கிட்டு வந்துடுவா. ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஜேர்னி வந்து நல்லா போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாக்டருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த டாக்டருக்கு வந்து உன் மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ண. ஸோ அந்த டைம்ல என்ன இன்னொரு விஷயம் கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஃப்ரெண்டு பொண்ணை லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன அப்படின்னா, இவளும் டாக்டரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு நீ என்ன பிளே கேர்ளா, ஒரே டைம்ல 2 பேரை என்ன வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போ என்ன பண்றான்னா, இப்பதான் ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, இல்ல நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃபாரின்ல படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா அம்மாக்குள்ளேயே 2 சண்டை வந்து ஆரம்பிச்சது. அது எப்படி வந்து போலாம், இப்போ உன்னோட வயசு என்ன, 28 வயசாச்சு, 2 வருஷம் நீ அங்க போய் படிச்சிட்டேன்னா உன்னோட லைஃப் எப்படி பாக்குறது, மேரேஜ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு என்ன பண்ணிடுவானா, கஷ்டத்துல வெளியே வந்துடுவா. ஸோ வெளியே வந்து உட்காந்துருக்கப்ப யாரை மீட் பண்ணுவான்னா, நம்ம டாக்டர் சாரை வந்து மீட் பண்ணுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவான், மூட் ஆஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே நம்ம வெளியே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போய் சாப்பிடுவாங்க. ஸோ அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் எங்க வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு தெரியும், பட் அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவளே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப, சரி நீங்க வந்து டிசிஎம் எடுத்திருக்கீங்கல்ல, இதுல ஏதாவது உங்க பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல உங்களோட முடிவா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டிசிஎம் எடுக்கிறப்ப எங்க அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணல, அவருக்கு வெஸ்டர்ன் மெடிசன் தான் எடுக்க சொன்னாரு. பட் எங்க அம்மா வந்து டிசிஎம் டாக்டர், ஸோ அதனால தான் எனக்கும் இதை எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ
ஸோ அது அவருக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் நான் வந்து அவர மீறி தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேச, இவளும் என்ன பண்றா அப்படின்னா, அவளோட முடிவு வந்து ஸ்ட்ராங்கா அவங்களோட பேரண்ட்ஸ்ட்ட போய் சொல்றா. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸுமே வந்து ஓகே, நீ ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தினால அவளுக்கு தூக்கமே வரல. இது எப்படியாவது அவன்ட்ட சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு வந்து சொல்ல, சரி அப்படி நம்ம வந்து ஏதாவது நைட் ரைட் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே வந்து நைட் ரைடுக்கு வந்து வெளிய போவாங்க. சரி அப்படியே சன்ரைஸும் நம்ம பார்த்துரலாமே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, சன்ரைஸும் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு அந்த நாள் வந்து முடியும். ஸோ அடுத்த நாள் வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த பீரியட் கிராம்ஸ் வந்து வருது. ஸோ இத பார்க்குற ஹீரோ தான் என்ன பண்றான் அப்படின்னா, கூட்டிட்டு போயிட்டு கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அனுப்பிச்சு விடுறான். ஸோ அப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஹீரோ வந்து எப்படி ஒர்க் பண்ணுவான் அப்படின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவான். தென் சாட்டர்டே வந்து கிளினிக்ல ஒர்க் பண்ணுவான். சண்டே மட்டும் தான் வந்து அவன் ஃப்ரீயா இருப்பான். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் தான். ஸோ அவங்க ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க அம்மா வந்து இதுக்கு மேலேயும் வந்து கஷ்டப்பட நாங்க விரும்பல. ஸோ அவங்களோட கடைசி காலத்துல நாங்க எல்லாருமே அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரீட்மெண்ட்ட நிறுத்த சொல்லுவாங்க. ஸோ இவனுக்கு உடனே அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் வரும். அவங்களுக்கும் கேன்சர்ல அந்த கீமோதெரபி எல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்குறான். ஸோ அதனால ரொம்பவே சோகத்துல இருக்க என்ன ரொம்ப சோகத்துல இருக்க நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோனை மீட் பண்றப்ப, "இல்ல என் கூட ஒரு வாக் போறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டு 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. இவன் ரொம்பவே சோகத்துல இருப்பானா, திடீர்னு என்ன பண்ணிடுவான், ஹீரோயின வந்து அந்த கம்ஃபோர்ட் கிளாஸ் வந்து ஹக் பண்ண 2 பேருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியாது. இவனும் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பட் 2 பேருக்குமே அந்த நைட் வந்து ஒரு தூக்கமே இருந்திருக்காது. இங்க இவங்களோட லைஃப் வந்து இப்படி போக, அவளோட ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இனி ஏதாவது ஒரு பையன வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால பிளைண்ட் டேட்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளைண்ட் டேட்ட வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிருவாங்க. பட் இவகிட்ட வந்து நீ போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவள தொல்ல பண்ணி சம்மதிக்கவும் வச்சுருவாங்க. இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஃபாலோ அப் விசிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி என்னோட அப்பா, அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொல்ல பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஆயிருவானா உடனே அப்செட் ஆயிருவான். அவன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். என்ன இவளுக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் புரியாது. ஸோ அவன் அவங்க தாத்தா கிட்ட போய் மீட் பண்றப்ப சொல்லுவான். இந்த மாதிரி தாத்தா அவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அவள கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கும் கல்யாணத்துக்கும் தான் அதிர்ஷ்டமே இல்லையே, விடுப்பா வேற ஒரு பொண்ண பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்க ஹீரோயினும் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, பிளைண்ட் டேட்க்கு வந்திருப்பா. ஸோ பிளைண்ட் டேட்ல யார பார்க்க வந்திருப்பா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஜூனியர் பையன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? ஸோ அந்த ஜூனியர் பையன தான் டேட் பார்க்க வந்திருப்பா. பட் 2 பேருக்குமே வந்து பிடிச்சிருக்காது. வீட்ல சொன்னனால தானே வந்து பார்த்துருப்பாங்க. அதனால இவங்களும் ஒரு ஃப்ரெண்ட் மீட்டப் மாதிரி பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த டேட்ட முடிச்சுட்டு அந்த பையனும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பானா, அப்போ ஹீரோ கேட்பா, "எப்புட்றா போச்சு உன்னோட டேட்லாம்?" அப்படின்னு கேட்குறப்ப, அ இவளும் இவனும் அங்க நடந்ததெல்லாம் சொல்லுவானா. ஸோ அப்ப கேட்குறப்ப ஹீரோயினோட ஞாபகமா வரும். "என்ன இது அவன பத்தி பேசுற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓகே அந்த பொண்ணு என்னவா வேலை பார்க்குறா?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல அவங்க வந்து ஒரு மேனேஜரா ஒர்க் பண்றாங்க." "ஓகே எங்க ஒர்க் பண்றாங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, ஹீரோயினோட ஹோட்டல்ல சொல்ல, ரைட்டு அப்போ பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இதத்தான் நம்மட்ட சொல்ல வந்திருக்கா. ஆனா நம்ம தான் அவள புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளயே நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான். இந்த சைடு செகண்ட் லீட பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்டு பையனுக்கு ஃப்ரெண்டு பொண்ண ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்க வீட்ல வந்து அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்கலாம் வேலை பார்க்காத, வந்து ஃபேமிலியோட கம்பெனிய வந்து ரன் பண்ணு. அண்ட் தென் வயசாகுதுல்ல, அப்ப உனக்கும் கல்யாணம் பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத வந்து யார் கேட்டுருவா அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டுருவா. கேட்டுட்டு அவ பயங்கர அப்செட்டா உட்காந்துருப்பா. என்ன பண்றது இவன வச்சு? ஸோ இதுலருந்து தெரியுது, 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. பட் 2 பேருமே சொல்லிக்கல அப்படிங்கிறது. ஸோ அடுத்து இவங்க ஹோட்டல்ல ஒரு ஈவென்ட் வந்து பிளான் பண்ண போறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, வயசானவங்க எல்லாம் ஒரு மெடிக்கல் ட்ரிப் மாதிரி வராங்க. ஸோ அவங்கள வந்து கவனிச்சுக்கணும். இதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் ஈவென்ட். ஸோ வயசானவங்களா வரனால அவங்களுக்கு நம்ம ஏன் வந்து டிசிஎம் மெடிசன் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது அவங்களோட ஃப்ரீ டைம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொடுக்க, எங்க ஃப்ரெண்டு பொண்ணும் ஃப்ரெண்டு பையனும் எதுக்காக இவ இப்படி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹீரோ அடுத்த ஸ்டெப் போனானா அவனுக்கு லவ் லைஃப்ல லக் இருக்கா அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம்.
அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.